ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இந்த சாயப்பா எளிமை விரும்பியாக இருந்தாலும் ஆடம்பரத்தை விரும்பாதவராக இருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது மலர்கள். மலர்கள் எப்போதும் மலர்ந்து மனம் வீசுறதால என்னை சுற்றி எப்போதும் ஒரு நேர்மறையான, எளிமையான, அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கும். அதனால தான் இந்த சாயப்பா வகை வகையான பூவைகளை தேர்ந்தெடுத்து என் பக்கத்தில் வச்சுப்பேன். இப்போது உனக்காக நான் காட்டின பூவை தொட்டு விட்டாய் தானே. இந்த பூ எப்படி அழகானதா, வாசம் நிறைஞ்சதா இருக்கோ, அதே போல உன் வாழ்க்கையும் நறுமணம் நிறைந்ததா, வெற்றி நிறைந்ததா, அதிர்ஷ்டம் நிறைஞ்சதா மாறப்போகுது. இந்த சாயப்பா உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நோக்கி நல்ல மனிதர்களையும் அனுப்பி வைக்க போகிறேன். அது மட்டுமல்ல, இந்த அழகான மலர் போலவே உன் வாழ்க்கையை மலரச் செய்து உனக்கு வழிகாட்டியாகவும் ஒளிகாட்டியாகவும் நானே உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என் செல்லமே. உன்னை உண்மையாக நேசிக்கக்கூடியவங்க உன் கூட இருந்தால் போதும். உன்னை வேணாம்னு சொல்ல தயாராக இருக்கிறவங்களும், நீ போனால் எனக்குன்னு கவலைப்படாதவங்களும் உன் வாழ்க்கைக்கு வேண்டாம். உன் மதிப்பை அறிந்தவர்களை மட்டும் இந்த சாயப்பா உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நல்ல இதயத்தோட, நல்ல மனசோட நற்செயல்களை செய்யும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்படி இருந்தும் சில விஷயங்கள் நீ எதிர்பாராததாக, உனக்கு பிடிக்காததாக, நீ விரும்பாத விதத்தில் நடக்குதேன்னு சொல்லி தானே யோசிக்கிற. நான் இதை செய்வதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும் போது, கவலைப்படும் போது உன் கூட யார் இருக்காங்க, உன்னை விட்டு யார் போகிறாங்கன்றதை நீ தெரிஞ்சுக்க முடியும் அல்லவா. அதுக்காக தான் இதையெல்லாம் செய்கிறேன். அப்போது தான் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் உண்மையானவர்கள், யார் போலியாக நடிக்கிறவங்கன்றது உனக்கு புரிய வரும். நீ செய்கிற முயற்சிகளை எல்லாம் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நிம்மதியாக நான் வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்க காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசில் இருக்க காயம் ஆறணுங்கிறதுக்காக அடுத்தவங்க மனசை காயப்படுத்திடாத. உனக்கு ஏதோ ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்துருச்சுன்றதுக்காக அடுத்தவங்க மேலே எரிச்சல் பட்டு, கோபப்பட்டு, கத்தி அடுத்தவங்க மனசை நோகடிக்கிறது வேண்டாம்னு செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் நீ யார் மனசும் நோகும்படி பேசக்கூடாது. உனக்கு ஏமாற்றமோ, துரோகமோ, தோல்வியோ கிடைச்சிருந்தாலும், நீ கோபத்தில் இருந்தாலும் கூட அமைதியாக இருந்து தான் உன் மனக்காயங்களை ஆற்றணும். உன் மனக்காயங்களை ஆற்ற நீ அமைதியாக இருந்தாலே இந்த சாயப்பா நான் வந்து உன் காயத்துக்கு மருந்து போட்டு உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைப்பேன்னு செல்லமே. எப்போதுமே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சமநிலையில் வாழ கற்றுக்கோ. ஏன்னா இந்த உலகம் நீ என்ன செய்கிறங்கிறத தான் பார்க்குமே தவிர நீ எவ்வளோ கஷ்டப்பட்டங்கிறத பார்க்காது. நீ செய்கிறதுல ஒரு சின்ன தப்பு வந்தாலும் உடனே உன்னை தப்பானவன்னு முத்திரை குத்தி தவறாக பேசுகிறதுக்காக இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. நீ நல்ல மனசோட நேர்மையாக செயல்படும் போது இந்த சாயப்பாவும் உன் கூட இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். இத்தனை நாளாக அதிர்ஷ்டமே இல்லாத துரதிர்ஷ்டசாலின்னு தானே நீ உன்னை நினச்சிக்கிட்டு இருக்க. இப்போ பாரு, உன் வாழ்க்கையில் உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றி நீ நினச்ச விஷயங்களும் நல்லபடியாக உடனுக்குடன் உன்னை வந்து சேரும்படி செய்கிறேன். உன் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும்போது நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது எந்த எதிர்மறையான மனிதர்களும், எந்த எதிர்மாறான விஷயங்களும் கூட உன் பக்கத்தில் நீண்ட நேரம் நிற்க முடியாது. இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சிக்கல்களையும் சிரமங்களையும் தாண்டி வேதனைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன். வலிமை வாய்ந்த தைரியமான என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லாமுமாக நானே இருப்பேன் என் செல்லமே. யாரெல்லாம் உன்னை தவறாக நடத்தினாங்களோ, யாரெல்லாம் உன்னை அவமரியாதையாக கேலி கிண்டல் பண்ணி சிரித்தாங்களோ, அவங்களே நம்ம ஏன் இப்படி பேசணும், ஏன் இப்படி செஞ்சோம் நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் நான் உயர்த்த போகிறேன். தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணுங்கிறது தானே கர்மாவின் சட்டம். யார் என்ன பண்ணாலும் நீ அமைதியாரு. இந்த சாயப்பா ஒருபோதும் நீதியையும் நியாயத்தையும் நேர்மையும் தவற விட மாட்டேன். நல்லது செஞ்சவங்களுக்கு நன்மையை கொடுத்து தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையும் கொடுத்தே தீருவேன். என் அருளால்
உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன். எல்லாருக்கும் உன் மனசில் இடம் கொடுத்து அப்புறம் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத. இந்த உலகம் தேவை இருக்கிற வரைக்கும் தான் உன்னை தேடி வரும். தேவை முடிஞ்சு போச்சுன்னா சற்றும் யோசிக்காமல் உன்னை தூக்கி எறிஞ்சிருவாங்க. என் அன்பு குழந்தையான நீ ஒரு தாய் தன் குழந்தையை நம்புவது போல, ஒரு தந்தை தன் பிள்ளையை நம்புவது போல எப்போதும் நான் உன்னை நம்புனனோ இல்லையோ, நீ என்னை முழுசாக நம்பி வணங்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தாயாகவும் தந்தையாகவும் உனக்கு இருக்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உன்னை கைவிட மாட்டேன். என்னை நம்பி நீ வாழும்போது உன் வாழ்க்கையின் மதிப்பை உயர்த்தி உனக்கு மரியாதையும் கிடைக்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நல்லா முடிஞ்சவங்க நல்லவங்க உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. உன்னை பிடிக்காதவங்களும் உன்னை பார்த்து பொறாமப்படுறவங்களும் தான் உன்னை அழிக்கணும், உன்னை தோக்கடிக்கணும், உன்னை தாண்டி அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக எதையாவது உன்னை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யார் என்ன விமர்சனம் வச்சாலும் உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நீ செய்யும் செயல்களில் தப்பு நடந்துடாமல் தவறு நிகழ்ந்துடாமல் நீ கவனமாக செய்தாலே அது கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுக்கும். தோல்வியை தாண்டிய வெற்றியை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். எல்லாமே கிடைச்சா சந்தோஷந்தான். ஆனால் எதுவுமே கிடைக்காம இருந்தாலும் அதுக்காக நீ வருத்தப்படாத. அதை விட மிக பெருசானதை, மிக உயர்வானதை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஒழுக்கத்தோட உண்மையாக நேர்மையாக நம்பிக்கை உள்ள நல்ல பிள்ளையா நீ இரு. என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லா விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் என் செல்லமே. சில பேர் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காட்டியும், சில பேர் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டியும் நீ அதை ஏற்றுக்க தான் ஆகணும். ஏன்னா எல்லாரும் எல்லாத்தையும் முக்கியமானவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்றார் போல இன்னைக்கு நீ தான் முக்கியம்னு உன் பின்னால் சுற்றுறவங்க, உன்னை தூக்கி வச்சு பாராட்டி பேசுகிறவங்க நாளைக்கு வேற யாரையோ பாராட்டி பேசிக்கிட்டு அவங்க பின்னால் போய்கிட்டு இருப்பாங்க. யார் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நீ எப்போதும் உன்னை உயர்வாக நினச்சிக்கிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு முன்னேறி போக கற்றுக்கோ. நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்ட இந்த சாயப்பா இருக்கும்போது உனக்கு எந்த வருத்தமும் வேண்டாம். நீ நல்ல பிள்ளையா நேர்மையாக இருக்கிறனால தான் உனக்கு அடிக்கடி கோபம் வருது. ஆனால் பொய் சொல்கிறவனும் துரோகம் செய்பவனும் கோபப்படவே மாட்டான். என்ன நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க முயற்சி செய்வார்கள். நல்லா உன்னை சுற்றி இருக்கவங்களை கவனித்து பார்த்தீன்னா உண்மையானவங்க கோபப்படுறதும் பொய்யும் புரட்டும் கொண்டவர்கள் சிரிச்சுக்கிட்டே நேரம் இருக்கிறதையும் உன்னால் புரிஞ்சுக்க முடியும்னு செல்லமே. அதை வச்சே உன் வாழ்க்கையில் கூட இருக்கிறவங்கள யார் நல்லவங்க யார் பொய்யானவர்கள் போலியானவர்கள்ன்றதை நீ கண்டுபிடிக்க முடியும். இந்த சாயப்பாவின் திருவருளால் இந்த மலரை தொட்ட உன் வாழ்க்கையில் மனம் பரப்ப செய்து உனக்கான அமைதியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் இந்த சாயப்பா கொடுக்குறேன். உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலமாக நீ வாழ்க்கையும் மனிதர்களையும் பற்றி புரிஞ்சுக்கோ. சில பேருடைய உண்மையான முகமும் அவங்களுடைய உண்மையான குணத்தையும் இப்போ புரிஞ்சுக்கிட்டதானே. உன்னுடைய வலிமையை வச்சே உனக்கான வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் தைரியமாக வலிமை உள்ள பிள்ளையாரு. எதுக்காகவும் பயப்படாதே. ஏன்னா ஒரு விஷயத்துக்காக நீ பயப்படுற, ஒரு விஷயம் உன்னுடைய பலவீனமாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பலவீனத்தை வச்சே இந்த உலகம் உன்னை கீழே தள்ளும் முயற்சி செய்யும். எந்த சூழ்நிலையிலையும் நீ பலமாக இருக்கணும். என் அருளால் உன்னை காப்பாற்றி உயர்த்தி உனக்கான நல்லதையும் இந்த சாயப்பாவை செஞ்சு கொடுக்குறேன். யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீ அமைதியாக இருக்க, பொறுமையாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னை மட்டுமே முழுசாக நம்புகிற உனக்கு எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக நான் வெற்றியை தருவேன். இந்த உலகம் புரிஞ்சிக்காத ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் கேளு. அப்பா இருக்கிற வரைக்கும் பல பிள்ளைங்களுக்கு அவங்க அருமையே தெரிய மாட்டேங்குது. அப்பாவுக்கு பொதுவாக அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்த தெரியாது. அவங்க உன்கிட்ட பேச மாட்றாங்க, உன்கிட்ட அன்பு காட்ட மாட்றாங்க. நீ வருத்தப்படாத. நீயே போய் அவங்ககிட்ட பேசுனீன்னா அவங்க உன் குடும்பத்துக்காக என்னென்ன செய்கிறாங்க, குடும்பத்தை காப்பாற்றி தூக்கி நிறுத்துறதுக்காக எப்படிலாம் ஓடி கஷ்டப்படுறாங்கன்றதை உன்னால் புரிஞ்சிக்க முடியும். பெற்றோர் இல்லாத பல பிள்ளைகள் தான் அவங்க அருமை பெருமையை புரிஞ்சுக்கிறாங்களே தவிர பெற்றோரை வச்சிருக்க பிள்ளைகளுக்கு அருமையே புரிய மாட்டேங்குது. என் அன்பு பிள்ளையே,
உன் பெற்றோர் படாத கஷ்டத்தை ஒன்று நீ பட போகிறதில்ல. எந்த கஷ்டத்திலும் அவங்க உன்னை தூக்கி எறியணும், ஒதுக்கி வைக்கணும், கட்டணும்னு நினைக்கல. நீயும் உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவங்கள உன் கூட வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணும். யார் எப்படி வேணா இருக்கட்டும், நீ சரியாரு, நீ உண்மையாரு, நேர்மையாயிரு. உன் நல்ல குணத்துக்கும் நல்ல செயல்பாட்டுகளுக்கும் உன் நல்ல மனசுக்கும் சேர்த்து இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செய்வேன்.